அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, சிபி ராதாகிருஷ்ணன் எலெக்டட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நேத்து நம்ம பார்த்திருந்தோம், குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நேத்து குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருந்துச்சு. ஸோ யாரு வெற்றி பெற்று இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து வெற்றி பெற்று இருக்கிறார். கிட்டத்தட்ட 452 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்காரு. அது நமக்கு தேவையில்ல. ஸோ சிபி ராதாகிருஷ்ணன் இந்தியாவோட எத்தனாவது வைஸ் பிரசிடென்ட் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்தியாவுடைய 17வது துணை குடியரசுத் தலைவராக வந்திருக்கிறாரு. நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன் தமிழகத்தை சேர்ந்த நபரா இருக்காரு. தமிழகத்திலிருந்து இதற்கு முன்னாடி சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் 1952 இருந்து 62 வரைக்கும், அதன் பிறகு வெங்கட்ராமன் அவர்கள் 1984 இருந்து 87 வரைக்கும் துணை குடியரசுத் தலைவர்களாக இருந்திருப்பாங்க. அதன் பிறகு இப்ப வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து துணை குடியரசுத் தலைவரா ஆயிருக்காரு. அடுத்தது, ஸ்டேட் கவர்மெண்ட் லான்ச்சஸ் ஃபவுண்டேஷன் டு ப்ரொடெக்ட் அண்ட் ரீஸ்டோர் மெரைன் பயோடைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாடு மெரைன் ரிசோர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உருவாக்கி இருக்காங்க. அவங்களோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, டு ப்ரொடெக்ட் அண்ட் ரீஸ்டோர் மெரைன் பயோடைவர்சிட்டி அப்படிங்கிறது அவங்களோட அப்ஜெக்டிவ். சரியா? என்ன பண்ண போறாங்க, மெரைனோட பயோடைவர்சிட்டியை வந்து ப்ரொடெக்ட் பண்ண போறாங்க, அதை ரீஸ்டோர் பண்ண போறாங்க. அதுதான் அவங்களோட அப்ஜெக்டிவ். எப்படி பண்ண போறாங்க அப்படின்னா, என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸை பாதுகாக்க போறாங்க, எக்கோசிஸ்டம் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ண போறாங்க. என்ன மாதிரியான எக்கோசிஸ்டம் ரீஹாபிலிட்டேட் பண்ண போறாங்கன்னா, கோரல் ரீஃப்ஸ், மேங்க்ரோவ்ஸ், சீ கிராஸ், இந்த மாதிரியான எக்கோசிஸ்டம் வந்து ரீஹாபிலிட்டேட் பண்ணி அங்க இருக்கக்கூடிய உயிரினங்களை பாதுகாக்கிறதன் மூலியமா நம்மளால மெரைன் பயோடைவர்சிட்டியை பாதுகாக்கவும் முடியும், அதை பழைய நிலைமைக்கு ரீஸ்டோர் பண்ணவும் முடியும். அந்த ஒரு வேலையை தான் யார் பண்ண போறாங்க, தமிழ்நாடு மெரைன் ரிசோர்சஸ் ஃபவுண்டேஷன் அவங்க பண்ண போறாங்க. சரியா? அது தாண்டி வேற என்னெல்லாம் பண்ண போறாங்கன்னா, எக்கோ டூரிசம் ப்ரொமோட் பண்ண போறாங்க, என்விரான்மெண்டல் எஜுகேஷனை ப்ரொமோட் பண்ண போறாங்க, அவேர்னஸ் வந்து கொடுக்க போறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம், மெரைன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய மெரைன் ஜிஐஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஜியோகிராபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து அதுல இருக்கக்கூடிய ரிசர்ச் வந்து பண்ண போறாங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாடோட மெரைன் அண்ட் கோஸ்டல் எக்கோசிஸ்டம் வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்கான எல்லா விதமான ஆக்டிவிட்டிஸையும் இவங்க மேற்கொள்ள போறாங்க. சரியா? சோ அதுதான் இங்க நம்ம பாக்குறோம். ஓகேவா? அடுத்தது, டிஎன் ரைசிங் சம்மிட் அட் ஹோசூர் டு சீல் ஃப்ரெஷ் டீல்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடு குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல முதலீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வெளிநாட்டுல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை, இந்தியாவில் மற்ற மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய முதலீட்டாளர்களை அழைக்கிறது தான் இந்த குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட். 2015, 19, 2024 இந்த ஆண்டுகள்ல எல்லாம் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி ரீஜியன் பேஸ்டா நடக்கக்கூடிய ஒரு இன்வெஸ்டார் மீட் தான் என்னது, டிஎன் ரைசிங் அப்படிங்கிற சம்மிட். முதல்ல இந்த டிஎன் ரைசிங் அப்படிங்கிற சம்மிட் எங்க நடந்துச்சு அப்படின்னா, தூத்துக்குடியில நடந்திருக்கும். ஓகேவா? இந்த தென் பகுதிகளை, தென் மாவட்டங்களை பிரதிநிதித்துவப்படுத்தி இந்த தென் மாவட்டங்கள்ல வந்து முதலீடு செய்யுங்க, இங்க இவ்வளவு அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்கு, இங்க வந்து நீங்க முதலீடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த சதர்ன் ரீஜியனுடைய அட்வான்டேஜஸை மட்டும் போர்ட்ரே பண்ணி காட்டியிருப்பாங்க. சரியா? அதே மாதிரி இப்ப செகண்ட் டிஎன் ரைசிங் சமிட் அப்படிங்கிறது ஹொசூர்ல நடக்க போகுது. சோ இப்ப அந்த ரீஜியனோட, அந்த நார்தன் ரீஜியனுடைய அட்வான்டேஜஸை வந்து போர்ட்ரே பண்ணி இங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரீஜியன் பேஸ்டா என்ன பண்றாங்க, நமக்கு வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சம்மிட்ஸை வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ தட் ரீஜனல் டெவலப்மெண்ட், பேலன்ஸ்டு ரீஜனல் growth அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரிங்களா? ஸோ அடுத்து கடைசியா வந்து பாத்தீங்கன்னா, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மலேரியா வேக்சின், அதோட பேரை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சமீபத்துல இதை வந்து அறிமுகப்படுத்தி இருப்பாங்க. அதனுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அட்ஃபால்சி வேக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் மலேரியா வேக்சின். இண்டிஜினியஸ் அப்படின்னா உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட மலேரியா வேக்சினோட பேர், அதுதான் அப்படி கொடுத்திருக்காங்க, அட்ஃபால்சி வேக்ஸ் அப்படிங்கிறது. அதாவது பிளாஸ்மோடியம் ஃபால்சிபாரம்க்கு எதிராக இது வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்கும், அதனாலதான் ஃபால்சி அப்படின்னு சொல்லி அந்த பேர் வருது. சரியா? சோ இன்றைய செய்தித்தாள்ல இருந்து முக்கிய செய்திகளை வந்து பார்த்திருக்கோம். நன்றி. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.